அடையும். அது எது போலன்னு கேட்டா, ஒரு வேட்டுவாக்கிளி, அதாவது ஒரு குளவி என்ன செய்யும், ஒரு புழுவை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யும், கொத்தி 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 அதை என்ன ஆயிட்டோம், குளவியா மாத்திரும். சரிங்களா? ஒரு புழுவை குளவி எடுத்துட்டு போய் கூட்டில் வச்சு கொத்தி 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 என்ன ஆக்கிறோம், குளவியாக ஆக்கிறோம். அதுபோல சிவம் ஆன்மாவை பக்குவப்படுத்தி என்ன ஆக்கிறோம், சிவமாக ஆக்கிறோம், சிவமாக ஆக்கிறோம். இப்போ குளவியான புழு என்னவா இருக்கும், குளவிக்கும் அந்த ஆக்கின குளவிக்கும் வேறுபாடு உண்டா? ஒரு தாய் குளவி புழுவை எடுத்துட்டு போய் கொத்தி கொத்தி பெண்ணாக்கிருச்சு, குளவி ஆக்கிருச்சு. இந்த குளவி என்னென்ன செய்யுமோ அத்தனையும் அந்த குளவியும் செய்யும். முத்து நிலையில ஆன்மா சிவத்துக்கு சமமாக நின்று ஐந்தொழில் செய்யும். சிவத்திற்கு சமமாக நின்று என்ன செய்யும், ஐந்தொழில் செய்யும். இது யாருடைய கருத்து? சிவசமவாதியுடைய கருத்து. இதற்கு ஆதாரமா நீங்க பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் வச்சோம்னா தெரியும். இப்போ ஆன்மா